தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. எந்த பேங்காக இருந்தாலும் சரி, அவங்க கிரெடிட் கார்டை எப்படி இப்போ முன்னிறுத்துறாங்க அப்படின்னா, ஆன்லைனில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ ரிவார்டு கொடுக்குறோம், அதுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கொடுக்குறோம், இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்க ரிவார்ட் ஸ்ட்ரக்சரே அவங்க இப்போது ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிவார்டுக்கு பாயிண்ட் கொடுக்குறதெல்லாம் பாயிண்ட் கொடுத்து பாயிண்ட் ரிடீம் பண்ணுறதுலாம் மலையேறி போச்சு. எல்லாருமே ஹாட் கேஷ்பேக் தான் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க்குடைய 5 பெஸ்ட் கிரெடிட் கார்டை அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதோட டாப் ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு இருக்கும். உங்ககிட்ட ஏற்கனவே ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எந்த கார்டு நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படிங்கிற தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருக்க போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க்கோட இந்தியன் ஆயில் டைஅப் கிரெடிட் கார்டு தான் பார்க்க போகிறோம். IOCL கிரெடிட் கார்டு. ஸோ இதில் நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதில் வெல்கம் பெனிஃபிட் 250 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ 250 ரூபா எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோவுக்கு ஃபியூல் IOCL பம்பில் மட்டும் நீங்கள் ஃபியூல் போட்டாலும் சரி, அதுக்கு 250 ருபீஸ் ஃபுல் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ 1000 ரூபா போட்டிங்கனாலும் 250 ரூபா கிடைக்கும், 250 ரூபா போட்டிங்கன்னா 250 ரூபா கிடைக்கும். ஆனால் மினிமம் 250 ருபீஸ்க்கு நீங்கள் ஃபியூல் போடணும். இது ஒன் ஆஃப் த வெல்கம் பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட் மந்த் மட்டும்தான். அதுக்கப்புறம் இதோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, IOCL நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எவ்ரி 100 ருபீஸ் நீங்கள் IOCL ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக் மை ஷோவில் 10% ஆஃப் எங்கன்னா செகண்ட் டிக்கெட்டில், ஃபஸ்ட் டிக்கெட்டில் ஆஃப் கிடையாது, செகண்ட் டிக்கெட்டில் ஆஃப் இருக்குது. அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு 200 ரூபா. ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் 2 டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 2வது டிக்கெட்டில் 200 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ அடுத்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் எட்ஜ் பாயிண்ட் கிடைக்கும். ஆக்சிஸ் பேங்க்கில் எட்ஜ் ரிவார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் அது உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட் ப்ரோக்ராம் அது. ஸோ அந்த பாயிண்ட் எவ்ரி 100 ருபீஸ்க்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட் என்ன, அஃப்கோர்ஸ் ஃபியூல் சர்சார்ஜ் வேவர். இது IOCL பிராண்டட் கிரெடிட் கார்டு. ஸோ இதில் நீங்கள் IOCL எவ்வளோ ஃபியூல் போட்டாலும் 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதெல்லாம் இந்த கார்டுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ மைனஸ் பாயிண்ட்னு கண்டிப்பாக ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் 40.8% ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 4% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, நீங்கள் அமௌண்ட் கிரெடிட் கார்டு அமௌண்ட் ஓவர் டியூ அமௌண்ட் கரெக்டான டைமில் கட்டலை அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது போக கேஷ் வித்ட்ரா பண்ணிங்க, உங்கள் கார்டில் கேஷ் வித்ட்ரா எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா வித்ட்ரா பண்ணுற கேஷ்க்கு டே 1லேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது 40% சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபாரெக்ஸ் மார்க்அப் ஃபீ 3.5%. இது ரொம்ப மோசம் ஆக்சுவலாக. இப்போ நம்ம நிறைய இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷனில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம், ஏன்னா அவங்க அதான் அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லையா. பட் அதுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு 3.5% எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான மொக்கையான ஒரு விஷயம், 50 ரூபா தான் மேக்ஸிமம் ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இது என்ன நியாயம்? IOCL கிரெடிட் கார்டு கொடுத்தாச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம IOCL யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம பெனிஃபிட் தான் இருக்கணும். ஆனால் 5000 ரூபா வரைக்கும் தான் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ண முடியும். அதுக்கு 50 ரூபா வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் இதில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார்டு ஆக்சிஸ் பேங்க் மை ஜோன் கிரெடிட் கார்டு. இது பிராண்டட் கார்டு கிடையாது, ஆனால் ஒரு ஸ்பெஷல் கார்டு இது. ஸோ இதில் என்னெல்லாம் நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெல்கம் பெனிஃபிட் முதல் வருஷம் சோனி லீவ் ப்ரீமியம் கொடுக்குறாங்க. ஸோ 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு ஆக்டிவேட் பண்ணோன்னே கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 2 லட்சமாக என்னமோ ஸ்பெண்ட் பண்ணிங்க உங்கள் கிரெடிட் கார்டில் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு சோனி லீவ் ப்ரீமியம் கிடைக்கும். ஸோ அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மில் பை 1 கெட் 1 ஆஃபர் இருக்குது. அப் டு 500 ருபீஸ் வரைக்கும் பேடிஎம் மூவியில் நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ. அது பேடிஎம் மூவியில் மட்டும்தான், புக் மை ஷோவில் கிடையாது. அடுத்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் அப் டு 40% ஆஃபர். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு ஆர்டருக்கு 120 ருபீஸ் மேக்ஸிமம் கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். அதை மாதிரி நீங்கள் 4 ஆர்டர் ஒரு மாதத்துக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா. பேடிஎம் மூவியில் ஒரு 500 ரூபா. ஸோ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். அது போக இதில் ரிவார்ட் பாயிண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா, 100 ரூபாய்க்கு 4 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த பெனிஃபிட் 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர். இதில் 400 ருபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. IOCL மாதிரி 50 ரூபா சீப்பாக இல்லாமல் இதில் 400 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 40,000 ரூபா வரைக்கும் பெட்ரோல் போட்டாலும் உங்களுக்கு 1% சர்சார்ஜ் வெயிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இதில் என்ன பிடிக்கலை அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் 43%. ஸோ IOCL இதில் அதிகம் 43% இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்அப் ஃபீயும் 3.5% ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. அதை விட மோசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்ட் பே பண்ணிங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி யூபிஐலையோ இல்லை நெட் பேங்கிங்லையோ எதுலையோ ரெண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா 1% ரெண்ட் டிரான்சாக்ஷனுக்கு அடிஷ்னல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, ஏதோ மெர்ச்சன்ட் கோட்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா, அதுவும் நான் பார்த்தேன். பட் அது ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தது. பட் ரெண்ட் நீங்கள் பே பண்ணீங்க, அது ரெண்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு 1% கண்டிப்பாக சர்சார்ஜ் உண்டு.
அடுத்த கிரெடிட் கார்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளிப்கார்ட் சூப்பர் எலீட். இப்போ ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வந்து அதுக்கு மாற்றாக வந்து இந்த சூப்பர் எலீட்டை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் மொக்கையான கார்டாக தான் இருக்குது. சரி, இதில் என்ன நல்ல விஷயம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட் 500 சூப்பர் காயின். ஸோ இதில் எல்லா பெனிஃபிட்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் சூப்பர் காயின்ஸாக தான் கொடுக்கப்படும். இது வந்து கேஷ்பேக் எல்லாம் கிடையாது, எல்லாமே காயின்ஸ் தான். நீங்கள் அந்த காயின்ஸை வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் ரிவார்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மிந்த்ரா ரிவார்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த காயினை ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக என்ன கொடுக்குறாங்க, 2 மாதம் யூடியூப் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாய வலை. அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ. இதுதான் முக்கியமான பெனிஃபிட்டே இந்த கார்டில். ஸோ எப்படி அமேசானில் ICICI கார்டு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் மிந்த்ராலேயும் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்குறாங்க. ஸோ நிறைய செலக்டட் ப்ராடக்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ இந்த ஒரு கார்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் கார்டு. ஸோ அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 100 ரூபாய் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை செலவு பண்ணும் பொழுதும் இல்லை வெளியே செலவு பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து 12 சூப்பர் காயின்ஸ் கிடைக்கும். இல்லை ஆர்டினரி ஃப்ளிப்கார்ட் மெம்பராக தான் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு 100 ருபீஸ்க்கு உங்களுக்கு 6 சூப்பர் காயின்ஸ் கிடைக்கும். வேறு எங்கேயாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஸ்பெண்டுக்குமே வந்து உங்களுக்கு 2 சூப்பர் காயின் பெர் 100 ருபீஸ் கிடைக்கும். இது அன்லிமிட்டட், இதுக்கு கேப் எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா வந்து ஃப்ளிப்கார்ட் ஃப்ளைட்ஸில் வந்து 15% ஆஃபர். ஸோ இதில் வந்து நிறைய கேவியட் இருக்குது. இதில் ஆனால் மேக்ஸிமம் ஆஃபர் என்ன கொடுக்குறாங்கன்னா 1500 ருபீஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு தடவையாக வேணுமோ தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ பட் இருந்தாலும் ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15% ஆஃபர் இருக்குது. ஸோ இதில் மைனஸ் பாயிண்ட் இருக்குல்ல நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 43%. ஸோ இது பிராண்டட் கிரெடிட் கார்டு இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், பட் பண்ணலை. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கப் ஃபீ வந்து 3.5% per டிரான்சாக்ஷனுக்கு கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான என்ன விஷயம்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் மிந்த்ராலையும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் பேசிக்க முடியும். ரிவார்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிவார்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரா பேஸ் பண்ணி தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து கேஷ்பேக் அமௌண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க பழைய பிராண்டட் கிரெடிட் கார்டில் ஃப்ளிப்கார்ட்லேயே. ஆனால் இப்போ வந்து எல்லாமே சூப்பர் காயினை மட்டும் தான் கொடுக்குறாங்க, விச் இஸ் டோட்டல் பேட். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், நம்ம ப்ரீமியம் கார்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க். இது வந்து கிளப் விஸ்டாரா கார்டு. இது வந்து விஸ்டாரா கிளப்போட டைப் வச்சிருக்கிற ஒரு பிராண்டட் கார்டு. ஸோ இதில் நல்ல விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி எக்கானமி கிளாஸ் ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும். இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ் இருக்குது, 2000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஜாயினிங் ஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு எக்கானமி கிளாஸ் ஃப்ளைட் டிக்கெட் வந்து விஸ்தாரா ஏர்லைன்ஸில் ஃப்ரீயாக கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட், முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா இது பிராண்டட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதுனால விஸ்தாரா கிளப் மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதிலே பேஸு, சில்வர், கோல்டு, பிளாட்டினம்லாம் இருக்குது. அதுக்கு ஜாயினிங் ஃபீ 2000, 4000, 6000, 10,000 அப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் எந்த கார்டு நீங்கள் வாங்கினாலும் விஸ்தாரா கிளப் மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் அட்டாச்டு இருக்குது. அதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எவ்ரி 200 ருபீஸ்க்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். அப்போ 100 ரூபாய்க்கு 1 பாயிண்ட் கிடைக்குமானா இல்லை, 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எந்த பாயிண்ட்டும் கிடைக்காது. மினிமம் நீங்கள் 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் அதுக்கு 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே விஸ்தாரா கிளப்போட லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்கேயும் போய் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரிடீம் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்டிங் மைல் ஸ்டோன் வச்சுருக்காங்க. 1.25 lakhs, 2.5 lakhs, 6 lakhs இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி எக்கானமிக் கிளாஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். எக்கானமிக் கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறாங்களா இல்லை பேஸ் சர்சார்ஜ் வை பண்ணி கொடுக்குறாங்களான்னு தெரியல, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதில் போடல. பட் இந்த மைல் ஸ்டோன்ஸ் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 எக்கானமிக் கிளாஸ் டிக்கெட் கண்டிப்பாக ஃப்ரீயாக கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதில் வந்து ரிடம்ஷன் ஃபார் மைல்ஸ் தான். ஸோ மைல்ஸ் சேவர், மைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர் மைல்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை மாதிரி இதுவும் விஸ்தாராவில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இங்கே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு எதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுலேயே 43%, அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் மார்க்கப் ஃப்ரீ வந்து 3.5%. ஸோ இதுதான் ஓகே, எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்டுமே வந்து நீங்கள் விஸ்தாராவில் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு விஸ்தாரா இஸ் டைப் பிட்வீன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அண்ட் டாட்டா வந்து ஏர் இண்டியா வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து விஸ்தாரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட ஒரு டைப் போட்டு. ஸோ நம்ம வந்து இந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா முடியாது, விஸ்தாராவில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கு வந்து கிறிஸ் ஃப்ளையர் மைல்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வேணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறதுனா பட்டு ப்ரீமியம் கார்டு, மேக்னஸ் கார்டு ஃப்ரம் ஆக்சிஸ் பேங்க். இது செம்ம ப்ரீமியம் கார்டு, இதுதான் ஃப்ளாக்ஷிப் கார்டுனே சொல்லலாம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் 10,000 நீங்கள் ஜாயினிங் ஃபீ கொடுக்கணும். ஆனால் ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெல்கம் பெனிஃபிட்டாக அவங்களுக்கு 10,000 ரூபா மதிப்புள்ள ஃப்ளைட் டிக்கெட் இல்லைனா டாடா ஐக்ளிக் வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சூப்பர் ஆஃபர். நீங்கள் 10,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி இந்த கார்டு வாங்கினீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் வாங்கின உடனேவே உங்களுக்கு அந்த 10,000 ரூபா வந்து ரிட்டர்ன் கிடச்சிருது. அதுக்கப்புறம் முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐபி சர்வீஸ் அட் 30 ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா.
ஸோ ஒரு வருஷத்துக்கு 8 தடவை நீங்கள் இந்த விஐபி சர்வீஸை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், 6 தடவை உங்களோட கெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ விஐபி சர்வீஸ் அட் ஏர்போர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்சியர்ஜ் சர்வீஸ்னு வச்சுருப்பாங்க. ஒருத்தர் கூடவே வருவார், அவங்க லக்கேஜ்லாம் எடுத்து கொடுப்பாரு, உங்களுக்கு போர்டிங் பாஸ் வாங்கி கொடுப்பாரு, உங்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுப்பாரு, ஃப்ளைட்டில் ஏற்றி வர வரைக்கும் அவர் உங்கள் கூடயே இருப்பார். அதான் விஐபி சர்வீஸ். இது நிறைய ஹோட்டல்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அவங்க விஐபி கஸ்டமர்ஸ்க்கு. பட் இந்த கார்டு இருந்தால் நீங்களும் இந்த விஐபி கான்சியர்ஜ் சர்வீஸ் புக் பண்ணிக்கலாம். அடுத்த பெனிஃபிட் என்னன்னா அன்லிமிட்டட் லான்ச் அக்சஸ் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல். ஸோ அன்லிமிட்டட் லான்ச் அக்சஸ் அக்ராஸ் த இயர். ஸோ உங்களுக்கும் பண்ணிக்கலாம், உங்கள் கூட வரவங்களுக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓபராய் ஹோட்டல்ஸில் நீங்கள் என்ன பண்ணாலும் 15% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 ருபீஸ்க்கு உங்களுக்கு 12 எட்ஜ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். புக் மை ஷோவில் ஒரு மாதத்துக்கு 500 ரூபா வரைக்கும் நீங்கள் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். பட் எல்லா ஆஃபருமே செகண்ட் டிக்கெட்டுக்கு தான், ஃபஸ்ட் டிக்கெட் கிடையாது. ஸோ இதில் முக்கியமான இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஷ் வித்ட்ரா எலிஜிபிலிட்டி உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் கிடையாதா அப்படின்னா இல்லை, இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆனால் சார்ஜஸ் கிடையாது. மற்ற கிரெடிட் கார்ட்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை வித்ட்ரா பண்ண நாள்லேருந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆனால் ஒரு தடவை வித்ட்ரா பண்ணுறதுக்கு 250 1000 ருபீஸ் வரைக்கும் கேஷ் வித்ட்ரால் சார்ஜஸ் போடுவாங்க. பட் அதெல்லாம் வந்து மேக்னஸில் கிடையாது. சரி, இது சூப்பர் கார்டா அப்படின்னா இதுலேயும் நமக்கு பிடிக்காத விஷயம் நிறைய இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30%. இது வரைக்கும் பார்த்த எல்லா கிரெடிட் கார்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி. ஆனால் இது வந்து கம்மின்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் 24% நிப்பாட்டி இருந்திருக்கலாம். பட் இவங்க வந்து 30% போட்டாங்க. அப்புறம் ஃபாரெக்ஸ் மார்க்கப்பையும் கண்டிப்பாக அவங்க வெய்வ் பண்ணியிருக்கணும். அவங்க வெய்வ் பண்ணல. ஏன்னா இதை யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய வந்து ஃபாரின் கரன்சியில் வந்து இவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வெய்வ் பண்ணி கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. மூணாவது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு அந்த 10,000 ருபீஸ் ஜாயினிங் போனஸை வந்து வெய்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த கார்டில். எப்பட்றா முடியும் அப்படிங்கிறீங்களா? பட் இது வந்து பணக்காரர்களுக்கெல்லாம் பணக்காரர்கள் வாங்கக்கூடிய கார்டு. ஆனால் இதோட ஆஃபர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரிவார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இந்த கார்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 கார்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்லணும்னு நினச்சோம். ஸோ அதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த கார்டில் வாங்கன்னு ஆசைப்பட்டீங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆக்சிஸில் இல்லை ஆனால் வேறு பேங்க்கில் இருக்குது, சூப்பர் கார்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேவரட் கார்டை வந்து கமெண்ட்டில் போடுங்கள். நம்ம அந்த கார்டெல்லாம் ரிவ்யூ பண்ணி அதுலேயும் ஒரு வீடியோ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக அந்த பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், சப்போர்ட் செய்யவும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை எல்லாம் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.